நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சாண்டிகுமார் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது நண்பா. மிமிக்ரி டுட்டோரியல், மிமிக்ரி ஷார்ட் ஃபிலிம், என் பார்வையில், பப்ளிக் ரிவ்யூன்னு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நண்பா நண்பிகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு நான் இதை சொல்கிறேன். இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் ஹிட் லிஸ்ட். ஒரு பெரிய ரவுடியை கொலை பண்ணணும். இந்த நாள் நம்ம ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. நீ ஒரு உயிரை கொண்டுட்டு ரெண்டு உயிருக்கு. என் பார்வையில் ஹிட் லிஸ்ட் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஹாலிவுட்டில் ஷா படம், அந்த படம் பார்த்தவங்களுக்கு இது அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இது இருக்கிற மாதிரி இருக்குது. ஹிட் லிஸ்ட் படத்துடைய கதாநாயகன் விஜய் கனிஷ்கா. இவரை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவரோட அப்பாவை பற்றி சொல்லணும். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர்னு சொல்லலாம் விக்ரமன். பூவே உனக்காக, வானத்தை போல, சூரிய வம்சம், பிரியமான தோழி, நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தனக்கென்னு ஒரு இடம் பிடித்தவர் இயக்குனர் விக்ரம். இப்போ அவரோட பையன் அறிமுகமாகியிருக்காரு ஹிட்லிஸ்ட் படத்தின் மூலிமா. சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு கதைக்கு ஒரு கதாநாயகியாக நடிக்கணுங்கும் போது அதில் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. தத்ரூபமாக நடிச்சாகணும், இல்லைன்னா கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த படத்தை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பெரிய சேலஞ்சுன்னு தான் சொல்லணும் அவருக்கு. பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்க போகிறாரு. ட்ரெய்லரில் அந்த ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு இது முதல் படமானு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. கே ராமச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் ஒளிப்பதிவு செமையாக இருந்துச்சு. படத்துடைய எடிட்டிங் ஜான் ஆப்ரஹாம். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவும் ரொம்ப முக்கியம், படத்தொகுப்பும் ரொம்ப முக்கியம். சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சைக்கோ த்ரில்லர், அதுவும் இந்த ஷா படம் மாதிரி ஒரு அட்டம்ப்ட் தமிழ் சினிமாவில் எடுக்கிறாங்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ட்ரெய்லரில் நல்லா இருந்துச்சு, ரெண்டு விஷயமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துடைய இசை சி சத்யா அவர்கள். இவர் இதுக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும் படத்துக்கு பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் எல்லா பாடல்களும் அதில் நல்லா இருக்கும். இந்த ஹிட்லிஸ்ட் ட்ரெய்லரில் இவரோட பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சைக்கோ த்ரில்லருக்கான ஒரு பிஜிஎம்ஸ் இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காரு. படத்துலேயும் அதை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரத்குமார் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா படம் ஹிட்டுன்னு தான் நினைக்கிறேன். யார் நீங்கள் ரெண்டு பேரும் மண்டையை போட்டு கொடையறீங்க? 5 நிமிஷத்துல ஒரு தம்பி நிக்கிற கண்ணாடி தொட்டியில தண்ணி ஃபுல் ஆயிடும். சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவ மேனன், சித்ரா அவர்கள், முனிஷ்காந்த், பாலசரவணன், இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிட் லிஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு பக்காவான சைக்கோ த்ரில்லராக இருக்க போகுது படம். இந்த ட்ரெய்லர் நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. இதே விஷயத்த அப்படியே ஸ்க்ரீன்லேயும் கொண்டு போனாங்கன்னா படம் நிச்சயமாக ஒரு ஹிட்டுன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் சைக்கோ படங்கள் வந்திருக்கு, அது ஒரு சில படங்கள் தான் நிலச்சி நின்றுருக்கு. படம் ரேஞ்சுக்கு இருக்குமாங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. தளபதி விஜய் அவர்களை வச்சு இது ப்ரொமோஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு, உலக நாயகன் கமல்ஹாசனை வச்சு, அப்புறம் நடிப்பு நாயகன் சூர்யாவை வச்சு இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஹிட்லிஸ்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் ட்ரெய்லருக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். உயிரோடு இருப்பவரின் குடும்பம் காப்பாற்றப்படும். மே 31 இந்த ஹிட்லிஸ்ட் படம் திரையரங்கில் வெளியாகுது. பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரில் இருந்த சுவாரஸ்யமும் பரபரப்பும் படத்துலேயே இருந்தால் படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி தமிழ், வணக்கம்.